ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 அப்டேட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுமக்களாகிய நம்ம கண்டிப்பாக அந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பயனுள்ள ஒரு தகவலும் கூட. அதனால் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இனிமேல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம், பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது முதல் அப்டேட்டு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ரெப்போ ரேட்டை அகெயின் 0.25% ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெப்போ ரேட்னா என்ன, இந்த ரெப்போ ரேட் 0.25% ரெடியூஸ் பண்ணதுனால யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம சொன்ன அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சில சலுகைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ டேட்டு, மந்த், இயர் எதுவும் போடல. இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது டிராஃப்டில் இருக்குது. ஸோ ஃபீட்பேக்கை பொறுத்து அவங்க டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷனை. ஆனால் எப்படியா இருந்தாலும் இது நடைமுறைக்கு தான் வரப்போகுது. ஸோ இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட். பிஎஸ்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் என்ன, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால என்னென்ன லாபம் அப்படிங்கிறது பாருங்கள். டெபாசிட் ஆஃப் கேஷ் அட் பேங்க் பிரான்ச் ஆஸ் வெல் அஸ் ஏடிஎம்ஸ் அண்ட் சிடிஎம்ஸ். ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி தான் இது. நம்ம பேங்க் பிரான்ச்சில் அமௌண்ட் வந்து கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பிஎஸ்பிடி அக்கௌண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், நம்ம எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு வித்தவுட் எனி ரெக்யர்மெண்ட் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 0 பைசா மெயின்டைன் பண்ணலாம். மாதம் வந்து நம்ம மினிமம் இவ்வளோ அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டில் 0 பைசா இருந்தாலும் அடுத்த பணம் கிரெடிட் ஆகும்போது அதிலேருந்து எதுவுமே அவங்க டெபிட் பண்ணிக்க மாட்டாங்க, பணத்தை வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ மினிமம் பேலன்ஸ், அதாவது 0 பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ரெண்டாவதாக பாருங்கள், ரிசிப்ட் ஆஃப் மணி த்ரோ எனி எலக்ட்ரானிக் சேனல். வேறு எந்த ஒரு எலக்ட்ரானிக் சேனலில் இருந்தும் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். நார்மல் பேங்க் ஆப்ரேஷனே தான். நோ லிமிட் ஆன் நம்பர் அண்ட் வேல்யூ ஆஃப் டெபாசிட் தட் கேன் பி மேட் இன் எ மந்த். ஒரு மாதத்துக்கு இத்தனை தடவை தான் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் தான் டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுடைய பேர் மறுபடியும் பாருங்கள், பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு அல்லது ஏடிஎம் கம் டெபிட் கார்டு ஃபர்தர் நோ சார்ஜஸ் ஷல் பி லீவ்டு டுவர்ட்ஸ் ஆனுவல் பி அல்லது இஷ்யூவன்ஸ் ஆர் ரினிவல். புதுசாக இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்குறதா இருக்கட்டும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டை நீங்கள் ரினியூவல் பண்ணுறீங்க அல்லது எகெயின் வந்து ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. இப்போ ஜென்ரலாக இப்போ ஐஓபி பேங்க்கு இந்த மாதிரி பேங்க்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வைங்களேன், இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 600 பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு செக் புக் 25 செக் லீவ்ஸ் கொண்ட செக் புக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதே மாதிரி பாஸ்புக் அல்லது மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. இன்கேஸ் பாஸ்புக்கில் உங்களுடைய பேஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, புதுசாக ஒரு பாஸ்புக் அகைன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷல் நாட் அட்ராக்ட் எனி சார்ஜஸ் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் 4 தடவை நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் தவிர இந்த சேல் டிரான்ஸ்ஃபர், நெஃப்ட்டு, ஆர்டிஜி, யூபிஐ, ஐஎம்பிஎஸ் ஷல் நாட் பி கவுண்டட் அஸ் வித்ட்ராவல்ஸ். இந்த மூலமாக பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே வித்ட்ராவலாக கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்படுது. அடுத்தபடியாக நீங்கள் பிஎஸ்பிடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்கிக்கோங்க, பாஸ்புக் வாங்கிக்கோங்க, இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேங்க் தரப்புலேருந்து எதுவுமே சொல்லக்கூடாது. கஸ்டமருக்கு தேவை அப்படின்னா மட்டும் அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் இந்த மாதிரியான மினிமம் ஃபெசிலிட்டிஸ் எதுக்குமே வந்து அடிஷ்னல் சர்வீஸ் சார்ஜஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத முக்கியமாக சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பாருங்கள், த ஹோல்டர் ஆஃப் ஏ பிஎஸ்பிடி அக்கௌண்ட் ஷால் நாட் பி எலிஜிபிள் ஃபார் ஓப்பனிங் அனதர் பிஎஸ்பிடி அக்கௌண்ட் இன் த சேம் பேங்க் ஆர் எனி அதர் பேங்க். இது முக்கியமான பாயிண்ட்டு.
அதாவது இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட இந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட் இருக்குது, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னொரு பேங்க்லேயோ அல்லது அதே பேங்க்கில் வேறு ஒரு பிரான்ச்லேயோ அந்த பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஒரு நபருக்கு ஒரு பிஎஸ்பிடி, ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அதாவது 30 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கணும். இப்போ 2 பிஎஸ்பிடி அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கும்போது எதுனா ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ பேங்க் தரப்புலேருந்து ஃபஸ்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்த வந்து பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டு 2 வச்சுருக்கீங்க, ஸோ அதனால் ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா அவங்களா ஒரு பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால ஒரு பேங்க் அக்கௌண்ட் தான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். மீதி எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு எல்லாமே வந்து அவங்க நார்மலாக இந்த பேங்க் சார்ஜஸ், மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே வந்து அப்ளிகபிள் தாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்ததாக பாருங்கள், இப்போ ஏற்கனவே என்கிட்ட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறது? புதுசாக போய் நான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 3 அக்கௌண்ட் இருக்குது. பேங்க்கில் ஒரு 3 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அதில் எதுனா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கன்வெர்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க, அல்லது இன்டர்நெட் பேங்கிங்லேயே அதுக்கான ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக கூட நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்டை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக மாற்றுங்க அப்படிங்கிற ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணணும். ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணும்போது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 7 நாளுக்குள்ளார அப்ரூவ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை கூட நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நபருக்கு ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சார்ஜஸ் பிடிச்சாங்க. இப்போ மறுபடியும் எதுக்காக இந்த மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து தெரியல. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து இந்த ரெப்போ ரேட்டை ஒரு 0.25% வந்து குறைச்சிருக்கிறாங்க. இது என்னையிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 6 டிசம்பர் 2025 இந்த ரெப்போ ரேட்டு 0.25% குறைச்சது வந்து அமலுக்கு வந்திருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.50% வந்து இருந்தது. இப்போது 0.25 பாயிண்ட் வந்து குறைச்சி இப்போ 5.25% அந்த ரெப்போ ரேட் வந்து இருக்குது. சரி, முதல்ல இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது இப்போது ஆர்பிஐங்கிறது ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது சென்ட்ரல் பேங்க்குங்கிறது ஒரு ஆர்பிஐ. இந்த கமர்ஷியல் பேங்க் அப்படிங்கிறது ஆர்பிஐ கீழே இயங்கக்கூடிய ப்ரைவேட் செக்டார் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் செக்டார் பேங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பேங்க்கு. இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐகிட்ட போயிட்டு எனக்கு ஒரு இவ்வளோ அமௌண்ட் வந்து கடன் கொடுங்க, நான் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க. அதுக்கு இந்த ஆர்பிஐ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க் வந்து எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குதுன்னா இந்த ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா 1 கோடி ரூபா அந்த பேங்க் வந்து கொடுத்துரும், கடனாக கொடுக்கும். இப்போது இந்த கமர்ஷியல் பேங்க் 1 கோடி ரூபா வாங்கின பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐக்கு வட்டி கட்டணும். ஓகே, அந்த வட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த ரெப்போ ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெப்போ ரேட் எவ்வளோ இருக்குது? 5.25% இருக்கா? இப்போ அந்த கமர்ஷியல் பேங்க் 1 கோடி ரூபா ஆர்பிஐட்டேருந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாய்க்கு 5.25% இயர்லி இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐக்கு கட்டணும். இதுதான் ரூல்ஸ். இப்போ இந்த கமர்ஷியல் பேங்க் 1 கோடி ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிஸ்னஸ் மேன்ஸ்க்கோ அல்லது நம்மளை மாதிரி வீடு கட்டுறதுக்கோ, கார் லோன் வாங்குறதுக்கோ, இந்த மாதிரி கடன்லாம் கேட்குறோம்ல, ஸோ அவங்களுக்கு வந்து வட்டி கொடுவாங்க. அவங்களுக்கு இந்த 1 கோடி ரூபாயை பிரித்து கொடுத்து வட்டி கொடுவாங்க. அப்போது நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக வசூலிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோம் லோனாக எடுத்துக்கோங்களேன். நம்மகிட்ட வந்து ஒரு 8% வாங்குறாங்க அப்படின்னா இப்போ ஆர்பிஐக்கு அவங்க திருப்பி செலுத்துறது 5% மட்டும் திருப்பி செலுத்தினா போதும். மீதி இருக்கக்கூடிய அந்த 3% யாருக்கு லாபம்? கமர்ஷியல் பேங்க்குக்கு லாபம். ஸோ இப்படி தான் ஒரு பேங்க் வந்து இயங்குது. யாருமே வந்து பணத்தை ஃபுல்லாக கையில் வச்சுக்கிட்டு அந்த பேங்க் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எஸ்பிஐ பேங்க் இருக்குது அல்லது உதாரணத்துக்கு ஒரு ப்ரைவேட் செக்டார் பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த செக்டார் பேங்க்கு சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐட்ட வந்து கடன் வாங்குது. அந்த கடனுக்கு இந்த ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வட்டியை வந்து கட்டிடுவாங்க. இந்த பேங்க் வாங்கினா அந்த கடன் தொகையை நம்மக்கிட்ட, அதாவது பிஸ்னஸ் மேனோ அல்லது ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸுக்கிட்டேயோ வந்து வட்டி கொடுவாங்க. அதுக்கு நம்ம திருப்பி வட்டி செலுத்துகிறோம். அது ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு பேங்க்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது இந்த ரெப்போ ரேட்டை குறைச்சதுனால யாருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஹோம் லோன் கட்டுறாங்க பார்த்தீங்களா, வட்டிக்கு கடன் வாங்குறீங்க. முக்கியமாக வந்து இந்த ஹோம் லோன் கட்டுறவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ ஏற்கனவே 6.25% இருந்து அப்படியே குறைச்சி இப்போ 5.25% வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி ரெப்போ ரேட்டு குறையிறதுனால வீட்டு கடன் வாங்கினவங்க திருப்பி செலுத்தக்கூடிய அந்த தொகை குறையும், அல்லது நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த டென்யூரை கூட குறைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த ரெப்போ ரேட் குறைஞ்சதுனால வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் முதலீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபிக்ஸட் டெபாசிட், டேர்ம் டெபாசிட், அந்த மாதிரி டேக்ஸ் சேவிங் டெபாசிட், இந்த மாதிரியான டெபாசிட்லாம் பேங்க்கில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டி தொகை குறைய ஆரம்பிச்சிடும். அது எப்படிங்க குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேங்க் 1 கோடி ரூபா கடன் வாங்கி, ஏன்னா ஆர்பிஐட்டேருந்து 1 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு அதை பிஸ்னஸ் மேனுக்கோ இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கோ வட்டிக்கு விடுது. அந்த கஸ்டமர்ஸ் அல்லது பிஸ்னஸ் மேன் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த வட்டி தொகையானது குறையுது. ஏன்னா இந்த ரெப்போ ரேட் குறைஞ்சதுனால. அப்போது இந்த கஸ்டமர்ஸ் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த வட்டி தொகையை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணவங்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். எப்போவுமே வந்து பாருங்கள், பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் முதலீடு பண்ணவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ரொம்ப ஒரு வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 6% அவங்க பேங்க் தரப்புலேருந்து வட்டி கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது வீட்டுக்கு லோன் கடன் வாங்குகிறோம் பார்த்திங்களா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 9% பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறோம். அப்போ இதுக்குள்ளே இடைப்பட்ட டிஃப்ரென்ஸ் வந்து 3%. அப்போது இந்த டிஃப்ரென்ஸை வச்சு தான் அவங்க பேங்க் தரப்பில் லாபம் வந்து சம்பாதிப்பாங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீடு பண்ணவங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியாகவும், கடன் வாங்கியவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கான பர்சன்டேஜ் அதிகமாக தான் எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் முதலீடு பண்ணவங்களுக்கு கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும், இந்த ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சது அப்படின்னா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.